Hi guys, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நான் கிரியேட் பண்ண கெஸ்ட் நம்பர் கேமோட ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறேன். எங்கள் சேனலுக்கு நீங்கள் என்ன வியூவராக இருந்தீங்கன்னா கோடிங்கோக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா game.pyங்கிற ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் அதுக்குள்ளே நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன் கெஸ்ட் நம்பர் கேமோட ப்ரோக்ராமை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இதுக்குள்ள டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன். டபுள் கோட்ஸுக்குள்ள கெஸ்ட் நம்பர் கேம் போட்டிருக்கேன். ஸோ அது பிரிண்ட் ஆயிரும். இதுக்கு கீழே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இதுக்குள்ள என்டர் யுவர் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கு கீழே எம் ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதாவது எம்ங்கிற வேரியபிள்குள்ள இன்புட் ஃபங்க்ஷனை எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்ககிட்ட இன்புட் வாங்கும். அதுக்கு கீழே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். இதுக்குள்ள நான் வெல்கம் டு அவர் கெஸ்ட் நம்பர் கேம்ங்கிற ஸ்ட்ரிங் எழுதியிருக்கேன். இது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் காமா போட்டு எதுக்கு எம்மு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ உங்ககிட்டே எதுக்கு நான் இங்கே இன்புட் வாங்க சொல்லியிருக்கேன்னா உங்களோட நேமை தான் இந்த இன்புட்டாக ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்குற நேமை ஒரு இடத்துலையும் அது பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இங்கே எம் போட்டிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதுக்கு கீழே நான் ஐங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஐ வேரியபிள்குள்ளே 16ங்கிற இன்டிஜரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஸோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே யூ வில் கோ டு லெவல் 1ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் 1க்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்தில் நான் கமா போட்டு வேரியபிள் அந்த எம்ஐ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துலையும் உங்களோட நேம் பிரிண்ட் ஆகிடும். அதாவது நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோகுல்னு இங்கே இன்புட் கொடுத்தேன்னா இந்த இடத்துலையும் கோகுலுங்கிறது வந்துடும். ஓகேவா? இதுக்கு கீழே நான் ஜிங்கிற வேரியபிள்குள்ளே 1ங்கிற இன்டீஜரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே நான் வைல் லூப் எழுதியிருக்கேன். ஸோ இதில் வைல் போட்டிருக்கேன். இந்த வைலுங்கிறது ஒரு கீவேர்ட். இந்த அந்த கீவேர்டுக்குள்ள என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 10. ஜி லெஸ் தேன் ஈக்குவல் டு 10. அதாவது ஜியோட வேல்யூ என்ன 1. ஸோ அப்போ இந்த 1ஓட 10 பெருசாக இருக்கணும். அப்போ என்ன செய்யும் வைல் லூப்? கவுண்ட் தானே பண்ணும். இப்போ 1 இப்போ என்ன பண்ணும்? இங்கே 1 இருக்குமா? ஸோ 1 10ஓட இருக்கா பெருசாக இருக்கா பார்க்கும். இருக்காது. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற இன்புட்டெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகும். உள்ள இன்புட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்டா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கீழே போகும். கீழே நான் ஜி ஈக்குவல் டு G+1 கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்க்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐ மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே போகும். இந்த வரை நீ உங்களுக்கே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். இது கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த வைலுக்கு கீழே இந்த வைல் கீவேர்டுக்கு கீழே ஜே ஈக்குவல் டு இன் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதாவது இண்டுனா இந்த ஐஎன்டி இன்டிஜர் ஃபங்க்ஷன் தெரியுங்க. ஸோ அது எழுதியிருக்கேன். அதுக்குள்ளே இன்புட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ இது என்னன்னா உங்ககிட்டேருந்து வாங்குற இன்புட்டை இது இன்டிஜராக தான் வாங்கும். ஓகேவா? இதெல்லாம் நான் ஜேங்கிற வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? தென் இதுக்கு கீழே நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ. இப்போ ஐயோட வேல்யூ என்ன 16. ஓகேவா? ஸோ ஐயோட வேல்யூ 16. ஜேவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்டேருந்து வாங்குற இன்புட். அதாவது உங்ககிட்டேருந்து வாங்குற நம்பர் இன்புட், அதாவது இன்டிஜர் இன்புட். ஓகேவா? ஸோ என்னன்னா இந்த 16ஓட அதாவது ஐயோட வேல்யூ 16 தானே. ஸோ 16ஓட நம்ம கொடுக்குற இன்புட் ஈக்குவல்ட்டாக இருந்தால், ஸோ ஈக்குவல்ட்டாக இருந்தால் என்ன போடணும்? 2 ஈக்குவல் டு போடணும். ஓகேவா? இந்த வரி நீங்கள் போட்டிங்கன்னா இது ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஓகேவா? தென் ஐ ஈக்குவல் டு ஜே. இப்போ நம்ம கொடுக்குற இன்புட்டு நம்ம ஸ்டோர் பண்ண அந்த நம்ம இன்டிஜரோட ஈக்குவலாக இருந்தால் பிரிண்ட் யுவர் ஓன் அந்த வரி பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் உங்களோட பேரையும் பிரிண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அந்த வரி கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே நான் எலிஃப் கிரியேட் பண்ணியிருக்கேன். எலிஃப் ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஜே. அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்டோட சரி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த இன்டிஜரோட நம்ம கொடுக்குற இன்புட் சின்னதாக இருந்தால் ஓகே நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ஸ்டோர் பண்ண அந்த இன்டிஜர் இருக்குல்ல, ஸோ அதை விட நம்ம கொடுக்குற இன்புட்டு ரொம்ப கம்மியாக இருந்தால் என்னத்தை பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் ட்ரை அகைன் இந்த பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பேரையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? இங்கே கேப் விட மறந்துட்டேன். கேப் போட்டுக்கிறேன்.
இந்த வரை பிரிண்ட் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அங்கே நான் எல்ஸ் போடலன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இங்கே என்ன கண்டிஷன் ரைட் பண்ணிட்டு போனோன்னா ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஒருவேளை நான் இங்கே கண்டிஷன் ரைட் பண்ணாமல் எல்ஸ் போட்டேன்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாக தான் எலிஃப் போட்டிருக்கேன். நீங்களும் கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கோட் எடிட்டர் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்களும் இதை ரைட் பண்ணிக்கலாம். இல்லை நான் கம்ப்யூட்டர் வச்சிடலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த எலிஃபுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோர் பண்ண இன்டிஜர் இருக்கிற 16, அதை விட நம்ம கொடுக்குற இன்புட் பெருசாக இருந்தால் ட்ரை அகைன், அதுக்கப்புறம் உங்களோட பேரை பிரிண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ நான் இதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டினியூ ஆகும், நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டினியூ ஆகும். ஓகேவா? தென் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆனோடனே என்ன பிரிண்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் G-10 லைஃப்ஸ் லெஃப்ட். இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ G வந்து ஜியோட வேல்யூ 1ஆ? ஓகேவா? ஸோ அந்த 1 - 10 எவ்வளோ காய்ஸ்? 9ஆ? ஸோ இது காட்டிக்கிட்டே இருக்கும் 9 லைஃப்ஸ் லெஃப்ட்டு, 8 லைஃப்ஸ் லெஃப்ட் இந்த மாதிரி காட்டும். அதாவது நீங்கள் ஒரு வாட்டி தப்பு பண்ணுறப்பையும் இல்லை ரைட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு காட்டும், உங்களுக்கு இத்தனை லைஃப்ஸ் உங்களுக்கு போயிடுச்சு, இத்தனை லைஃப்ஸ் உங்களுக்கு போயிடுச்சு இந்த மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணுறப்பையும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இதுக்கு கீழே உங்களுக்கு தெரியும் G = G+1. இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அதாவது இங்கே ஜியோ வேல்யூ 1ஆ இருக்கும், கீழே வர்றப்ப 1 + 1 2, அப்புறம் மறுபடியும் மேலே போகும், அங்கே செக் பண்ணும், மறுபடியும் கீழே வரும், 2 + 1 3, மறுபடியும் மேலே போகும். ஸோ இதே மாதிரி ஆகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு தெரியும், வயலுக்கு பற்றி வீடியோ கூட போட்டிருக்கேன், உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா? தென் இதான் நடக்கும். இது கீழே கண்டினியூ போட்டிருக்கேன். ஸோ இந்த கண்டினியூ எதுக்கு போட்டிருக்கேன்னா, இது ஒரு லெவல். ஓகேவா? இது வந்து லெவல் 1. ஸோ இது வந்து லெவல் 2. ஓகேவா? இது வந்து லெவல் 2. இந்த லெவல் 2வை நான் அந்த பிளேலிஸ்டோட பார்ட் 3 வீடியோவை போடுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவை என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் டெவலப்மெண்ட்டை வந்து பைத்தான் யூஸ் பண்ணலாமான்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ, ப்ரோக்ராம் ரைட் பண்ணுற வீடியோ. ஸோ நான் எதுக்கும் அடுத்த வீடியோ, அதாவது நெக்ஸ்ட் லெவல் 2 வீடியோவை நான் பார்ட் 2ஆகவே போடுறேன். இதுக்கு பார்ட் 3 வேணால் பார்ட் 2ஆகவே போடுறேன். ஓகேவா? தென் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்த இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டவுட்டையும் கிளியர் பண்ணுவேன். ஸோ எங்கள் சேனலை க்ரியேட் பண்ணதுக்கானுமே அதான், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி, ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு தான் நான் சேனல் க்ரியேட் பண்ணேன். ஸோ நான் நிறைய வீடியோ கூட போட்டுக்கிட்டு இருக்கேன். தென் நான் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 21:22 ஆகுது. ஸோ பார்த்துக்கோங்க, ராத்திரி 9 மணிக்கெலாம் உட்காந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சேனலுக்கு. தென் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.